Daily. Taste the Daily. ஒரு உணர்வுபூர்வமான விழாவில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததுக்காண்டி நான் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இது ரீயூனியன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் கூட பார்த்தேன் திரைத்துறையில் ஒவ்வொரு ஜாம்பமானும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்களே, எந்தெந்த காலகட்டத்திலலாம் இவங்க தனக்கான ஆளுமையை நிரூபிச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி நினச்சி நான் பள்ளி பருவத்திலேயே நான் ரசிகர் மன்றம் வச்சது அண்ணன் மோகனுக்கு அவர்கள் தான். அதான் நான் சொல்லியிருக்கேன். நான் ஏன்னா அப்போல்லாம் அந்த எங்கள் ஊர் பக்கம் வரும்போது தஞ்சாவூர் அந்த கிராமங்களுக்கெல்லாம் படம் வரும்போது 2வது ரிலீஸில் தான் வரும். அது ஃபஸ்ட்டு ரிலீஸ்லாம் அப்போ கிடையாது இல்லைங்களா. அப்போ இந்த பாடு நல்லாவேன்னு ஒரு படம், மலையோரம் வீசு காத்த ஒரு படத்துக்காக வேண்டி 9 நாள் தேட்டரில் ஓடுனுச்சு. இது ஒரு டூரிங் டாக்ஸில் 9 நாள் அந்த படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு பிரமிக்கக்கூடிய அந்த மனிதர்களை எல்லாம் பக்கத்தில் பார்க்குறமேன்னு நான் சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எதை நோக்கி நம்மளுடைய பயணம் போய் கொண்டு இருக்கிறதோ அங்கே போய் சேர்ந்துரும். ஆனால் பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை திரைத்துறைக்கு வந்த பிறகு தான் நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த மேடையில் எனக்கு அண்ணன் சொன்னார், என் மண்ணுக்காரங்கிறதுக்காண்டி கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாரு. யாருக்கு அண்ணன்? நான். அது உண்மை தான். 2வது இங்கே வந்ததுக்கு பிறகு சரி நிறைய வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு ஸ்கூல், ஒரே ஒரு அறை, ஒரே ஒரு சாலையில் நடந்த மக்களை எல்லாம் ஒன்றாக கூப்பிட்டு ஒரு விழா நடக்கும்போது இது நான் வாழ்த்து அரங்கமாக பார்க்க முடியல, அனுபவங்களை சேகரிக்கிற ஒரு களமாக நான் பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு புத்தகம் மாதிரி இருக்குது. இவங்க கடந்து வந்த பாதைகள், அவர்களுக்கு ஒவ்வொரு அனுபவங்களை சொல்லுவாங்க. ஏன்னா மனிதர்களுடைய அனுபவங்களை இன்னொரு மனிதர்களுக்கு கடத்துவது என்பது அபூர்வமாக இருக்கிறது இன்றைக்கு வந்த படைப்புகளில். அப்படி இவங்களுடைய அனுபவங்களை கேட்குற ஒரு மேடையாகத்தான் இதில் பார்த்துட்ருக்கிறேன். எந்த அளவுக்கு தன்னுடைய பழைய உறவுகளையும் நட்புகளையும் அவர் விடக்கூடாதுன்னா என்னை அண்ணன் செலீன் அவர்கள் அழைச்சிருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து இதுக்குன்னு வந்திருக்காரு. அவர் தான் என்னை சென்னையில் கொண்டாந்து வைரமுத்திட்ட சேர்த்து விட்டவர். செவனியும் ஊரில் வாத்தியார் வேலை பார்த்துட்டு கம்ப்யூட்டர் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் கொண்டாந்து இங்கே அமுச்சு விட்டு. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எல்லா நண்பர்களையும் அவர் அழைத்து கொண்டு இங்கே சேர்ந்து ஒரு அறையில் சாப்பிட்டது, ஒரு ஸ்டுடியோவில் அவங்க ஷூட் பண்ணது பார்க்கலாம். எல்லா பேருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எனவே இது அனுபவம் சரிந்த ஒரு மேடையாக நான் பார்க்குறேன். அனுபவம் சரிந்தவர்களெல்லாம் கூடுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது. ஐயா இயக்குனர் மகேந்திரன் அவர்களுடைய பேரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை மூலியமாக கூடுகிறார்கள். எனக்கு என்னவோ இந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி மாதம் ஒரு நிகழ்வு நடத்தி இவங்களுடைய அனுபவங்களை சொன்னாலே பின்னவர்கள் வருபவர்களுக்கு, இனிமேல் சினிமாவுக்குள் வருபவர்களுக்கு சினிமானா என்ன, உழைப்புனா என்ன, நேர்மைனா என்ன, படைப்புனா என்ன, எவ்வளவு தூரம் ஒரு வெற்றிக்காக கடக்க வேண்டியிருக்கிற இந்த அனுபவங்களே கூட அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தணும். அப்படிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தொடர்ந்து இந்த இன்ஸ்டியூட்டில் நடத்துனீங்கன்னா என்னை போன்றவர்கள் எனக்கு பின்னால் வருபவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே வாழ்த்த வயது இல்லை, உங்களுடைய அத்தனை சுவடுகளோடும் பின்தொடர்ந்து நடக்கிறேன். நன்றி, வணக்கம். மகேந்திரன் சார் மேலே இப்படி ஒன்று ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தை பெற்று ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தேன். அப்போ தான் சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே பெண்கள் ஒப்ளைஜ் பண்ணாதான் வேஷங்கிற மாதிரி ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அப்போ மகேந்திர சாரை போய் நான் பார்த்த உடனே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாரு. அந்த நன்றியை என்னால் மறக்கவே முடியல. அப்போ அவர் வீடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பெரிய ப்ரொடியூசராக மாறினேன். அப்போ அவர் வீடு ஜப்திக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நிஜமான உயரங்கள் அப்படின்னு ஒரு சீரியல் நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே அவரை கூப்பிட்டு அவரை கொடுத்து அந்த வீட்டை காணிக்கையாக நான் என்னால் மீட்டு கொடுக்க முடிஞ்சது. அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் கவர்மெண்ட்டோட அஃபிலியேஷன் வாங்கி வச்சுருக்கேன் காலேஜுக்கு. ஆக்சுவலாக எனக்கு டைம் இருக்கலை. ஏன்னா நான் எப்போல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேனோ உடனே ஒரு ஹிந்தி சீரியல் வந்துடும். இப்போ நான் ஹிந்தியில் 3 சீரியல் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது மைத்தாலஜி. ஸோ நான் மைத்தாலஜி சீரியலாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாமியார் மருமகள் சண்டை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அதனால் ஜனங்களுக்கு நமக்கு சொல்கிறது எந்த விதமான நல்ல விஷயமும் கிடையாது. ஸோ அப்போ கண்ணன் சார் சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் அஃபிலியேஷன் என்கிட்ட இருக்குது. நான் சொல்லலை, இப்போ இங்கே சொல்கிறேன். அஃபிலியேஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே நம்மளால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இதை இன்னொரு விஷயமா நான் சொல்லணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், பாலச்சந்தர் சார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேர்லேயும், சாந்தராம் அவர்கள், குருதத் அவர்கள், இப்படி எல்லார் பேர்லேயும், சத்யஜித் ரே அவர்கள் ஒரு அவார்டு, பேன் இண்டியா அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வருஷம் நடத்தணும்னு. ஸோ நான் கண்ணன்ட்ட சொன்னேன், இவ்வளோ நல்லா பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கண்டக்ட் அன் அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸு பூரா என்னால் கொண்டு தர முடியும். அது நல்லபடியாக நம்மளால் பண்ண முடியும். பட் எது ஒன்றையும் நம்ம ஒழுங்காக பண்ணணும்.
சும்மா ஒரு ஒரு இவங்களா டிசைட் பண்ணிவிட்டு 30 நாளில் வந்து டிசைட் பண்ணிட்டோம் 30 நாளில் கொண்டாங்கன்னா பாம்பேலாம் அப்படி நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒன்று பண்ணி கார்ப்பரேட் ஃபீல்டுக்கு எப்படி வேணுமோ ஒரு 6 months 1 year மாதிரி அதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி பண்ணோன்னா நெத்தடி மாதிரி எவ்ரி இயர் செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த பேரில் இருக்க விருதை வாங்குறதுக்கு எல்லா நடிகர்களுமே முன் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சகோதரியா, ஏன்னா கண்ணன் சார் எங்கள் சீரியலில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஜீவாக்கா வந்து அவங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட பிறந்த சகோதரி தான். ஸோ நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லையே தவிர அவங்க நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ, ஏன்னா எனக்கு 2 சகோதரர்கள், 2 பேருமே இப்போ உயிரோட இல்லை. எங்கள் அண்ணன் பெரிய இன்ஸ்டியூட்டில் இருந்தார், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். ஸோ கண்ணன் தான் என்னுடைய சகோதரர். என்ன வேணாலும் நான் செய்ய தயாராக. மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள், அவர்களை பற்றிலாம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் 3 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் அங்கே தான் சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருந்தேன். திடீர்னு ஃபோன் வந்தது. யாருன்னா நம்ம கண்ணன் மகேந்திரன் சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன்னு, மகேந்திரன் சார் பேரை வச்சு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வச்சார். வரான்ட்டேன். வந்ததுக்கு காரணம் மாதா பிதா குரு தெய்வம். என்னுடைய குரு மகேந்திரன் சார் அவர்கள். கை கொடுக்கும் கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூட் அவர் பண்ண போகிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் பண்ணுறேன். காரணம் மகேந்திரன் சாருடைய பேரை வச்சு இது பண்ணியிருக்காரு. கண்ணன் பிய சொல்கிறேன், உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணுன்னா ஒரு சும்மா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து உங்களுக்காக, அந்த மாணவர்களுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகனை ஏன் சொன்னா, எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு மோகன். நான் ஒரு படம் தெரியாதனோ ஒரு படம் ஜெகதர பிரதாமன் டைரக்ஷன் பண்ணேன். அதுக்கு மோகனுடைய ஃபுல் ஒத்துழைப்பில் தான் அந்த படம் நடந்தது. அதுக்காக நான் இப்போவே முதல்ல மோகனுக்கு நன்றி சொல்லிடுறேன். இதெல்லாம் பேசலான்னா மொத்தத்தையும் எல்லாம் சேர்த்து பேசிட்டாங்க. பேசுறது வந்து இந்த அம்மா அட்வொகேட், நீங்கள் என்ன ஜட்ஜா அட்வொகேட்டா வழக்கறிஞரா? அதுதான் அவ்வளோ வாதாடிட்டாங்க, எக்கச்சக்கமாக பேசிட்டாங்க. பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நல்ல விழா, மகேந்திரன் சாருடைய இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தேவர் ஃபிலிம்ஸில் மகேந்திரன் சார் நாங்களாம் கம்போஸில் உட்காரும்போது மகேந்திரன் சார் கூடவே இருப்பார். ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பார். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எல்லாம். எப்போ கொடுப்பாருன்னா எல்லாம் எழுந்து போனதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது கொடுப்பார். 4 பேர் இதற்கு சொல்ல மாட்டார். இப்போ இந்த டியூன் இப்படி போடுங்க அப்படி போடுன்னு சொல்ல மாட்டார். போனதுக்கப்புறம் கணேஷ் சங்கரா இந்த மாதிரி தான் நல்லா அந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு மகேந்திரன் சார். நான் மெயினாக வந்ததே அவருக்காக தான் வந்தேன். அது பேர் பார்த்த உடனே ஐயோ கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நல்லவருக்கு இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடந்துருக்கு. நக்கீரர் தமிழ் சங்கம் அது நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கணும். கலைப்புலி தான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு இக்கட்டான நேரத்தில் நான் இருந்த காலத்தில் கையில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் ஆப்ரேஷன் எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். பணம் கட்டி ஆகணும், அப்போ தான் ஆப்ரேஷன். என் பையன் ஸ்ரீ அவர் ஆஃபீஸில் போய் நின்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் 1 லட்சத்தை கையில் கொடுத்துவார். என்ன நினச்சார் என்ன பண்ணான்னு தெரியல, கொடுத்து அனுப்பிச்சு என்னை புழைக்க வச்சுவார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இங்கே வந்து மேடையில் இருக்குது. கவிஞருடைய முதல்வர் அவருக்கும் நான் நன்றி சொல்லணும். மெயினாக அவர் எடிட்டர் டீம் சாரோட சன்னு, அவரும் நானும் அவர் ஒரு பேக் மாட்டிக்கு வர மாட்டேன். இந்த பேக்குன்னு சொல்லுவாங்க ஜோரம், அது மாட்டிக்குவார். அவரும் நானும் இந்த குழம்பு வரணும் நடந்தே வருவோம். சாரதாஸுடைய காரெலாம் தரமாட்டாங்க எங்களுக்கு. அப்போல்லாம் நாங்கள் 2 பேரும் வெறுமனே நடந்து வருவோம். ரீரிகார்டு முடிஞ்சு மிக்சிங்கெல்லாம் முடிஞ்சோடனே எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் நடந்தே போவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எடிட்டர் அவர். ஆனால் அமைதியாக இருக்கிற, அமைதியாக பேசுகிறாரு. நல்லவங்களாம் வந்திருக்காங்க. இந்த மேடையில் எல்லாருக்கும் நான் பேசணுன்னா டைம் நிறைய ஆகிப்போச்சு. கடை வேறு மூடிடுவாங்க. அதனால் ரொம்ப நேரமும் பேசக்கூடாது. இது சொன்ன மொத்தம் சந்தோஷம் எல்லாருக்கும். கடை மூடிடுவான்னு சொன்னோடனே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அவர் பாருங்கள் பாண்டிச்சேரியில் இருந்து அவரே சிரிக்கிறார்.
அவருக்கு 24 ஹவர்ஸ் பாண்டிச்சேரியில் கடை இருக்குது. இப்படிப்பட்ட நல்லவங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சதுக்கு முதல் நன்றி செலுத்துது. இதுக்கு மேலே பேச நல்லா நிறைய பேர் பேசணும் இருக்காங்க. அதனால் நன்றி, வணக்கம்.